அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலான எம்டி சால்னா, பிளெயின் சால்னா அந்த மாதிரி சொல்கிறது தான். பரோட்டாக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வீட்டில் செஞ்சால் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது நிறைய பேர் நினைப்பீங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அப்படியே இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அது சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது கடலெண்ணெய்ங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும், கரைஞ்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போவே. வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் இல்லையா, அதனால தான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் சேர்க்காதீங்க. இதை நம்ம எப்படி அரைக்க தான் போகிறோம், அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப ஒரு தொக்கு மாதிரிலாம் வரணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினா போதும். அது வரைக்கும் வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5-6 முந்திரி சேர்க்க போகிறோங்க. கடையில் பார்த்திங்கன்னா முந்திரி சேர்க்க மாட்டாங்க. வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வறுத்த வேர்க்கடலை அதான் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி முந்திரி சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். சில பேர் பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க. பொட்டுக்கடலை சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. நீங்கள் முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பொடிகள் சேர்க்க போகிறோம். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது நம்ம சேனலில் இருக்குங்க, எப்படி செய்யணும் அப்படின்றத வேணுமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அது துருவி எடுத்திருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துண்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய துண்டு தேங்காய்ங்க இது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நல்லா கலந்துட்டு உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இந்த சூடே போதும், ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாதுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது சூடாக இருக்கும் இல்லையா, அது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஆறிடுச்சுங்க, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் நல்லா அரைஞ்சிரும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் அதே பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன். அதே கடை தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணுமா வேறு பாத்திரத்துக்குள்ள மாற்றிக்கலாம். நான் அதே பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்த எண்ணெய் கடலெண்ணெய்ங்க. இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கல்பாசி சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன் கொஞ்சமாக. இதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது முதவே நம்ம வதக்கி தானே வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்க்குறது பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் சுடு தண்ணியே சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இதில் கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு சால்னா ரெடி ஆயிரும்.
அவ்வளோதாங்க, நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. நீங்கள் பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.